அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4 மற்றும் போட்டித் தேர்வுக்காக தயாராகும் மாணவர்களுக்காக 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து பேரரசுகளின் காலம் அதில் பார்த்திங்கன்னா குப்தர்கள் வர்த்தமானர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பக்க நம்பர் 122 இருக்குது. குப்த பேரரசு பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் பக்க எண் 122 இருக்குது. முதல் கேள்வி, குப்த பேரரசு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது? ஆன்சர் 200 ஆண்டுகள். குப்த பேரரசு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது? 200 ஆண்டுகள். குப்த பேரரசின் அரச வம்சத்தை வரிசைப்படுத்துக. ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். குப்த பேரரசின் அரச வம்சத்தை வரிசைப்படுத்துக. ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். கேள்வி நம்பர் 3, குப்த பேரரசின் தொல்லியல் சான்றுகள் யாவை? குப்த பேரரசு தொல்லியல் சான்றுகள் யாவை? குப்த அரசரால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். குப்த பேரரசால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்களின் மூலம் குப்த பேரரசு இந்தியாவை ஆட்சி செய்தது என நாம் புரிந்து கொள்ளலாம். தங்க நாணயத்தின் பெயர் பார்த்திங்கன்னா வராகன். போன வருஷம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க குரூப் 4, குரூப் 2ல். குப்த பேரரசு வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் வராகன். டேஸ் அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரோடது? சமுத்திரகுப்தர். டேஸ் இரும்புத்தூண் தொல்லியல் சான்றாக இருக்குது. மெஹர்லி இரும்புத்தூண். மெஹர்லி இரும்புத்தூண் தான் தொல்லியல் சான்றா குப்த பேரரசுக்கு இன்றும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கேள்வி நம்பர் 6, இரண்டாம் சந்திரகுப்தர் கால தொல்லியல் சான்றுகள் எவை? இரண்டாம் சந்திரகுப்தரின் கால தொல்லியல் சான்றுகள் எவை? உதயகிரி குகை கல்வெட்டு, உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. அப்போ இந்த 3 கல்வெட்டு யாரோட காலத்தை சேர்ந்தவை? இரண்டாம் சந்திரகுப்தர். அப்போ குப்த பேரரசில் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆண்ட நிலப்பகுதி, அவங்க வாழ்ந்த விதத்தை இந்த 3 கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. கேள்வி நம்பர் 6. கேள்வி நம்பர் 7, டேஸ் பிதாரி தூண் கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரோட பிதாரி தூண் கல்வெட்டு குப்த பேரரசு இங்கு நிறுவப்பட்டு ஆட்சி செய்ததுன்றதை நமக்கு புலப்படுத்துது. அப்போ யாருடைய பிதாரி தூண் கல்வெட்டு? ஸ்கந்தகுப்தரோடது. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரோடது. குப்தர் காலத்து செப்பு பட்டயங்கள் எவை? குப்தர் காலத்து செப்பு பட்டயங்கள் மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம். அப்போ மதுபான் செப்பு பட்டயமும் சோனாபாட் செப்பு பட்டயமும் இங்கே தெரிய வருது. அடுத்த நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு, அதன் மூலமாகவும் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா குப்த பேரரசுகள் ஆண்ட விதம் நமக்கு தெரிய வருது. அடுத்து விஷ்ணு, மத்த, வாயு, பாகவத புராணங்கள் டேஸுக்கு சான்றாகும், இலக்கியத்துக்கு சான்றாகும். அப்போ விஷ்ணு புராணம், மத்வ புராணம், வாயு புராணம், பாகவத புராணம் போன்றவை குப்தர் காலத்து இலக்கிய சான்றுகளாக உள்ளன. விசாகதத்தரின் நூல்கள் எவை? தேவி சந்திரகுப்தமோ முக்த்ரா ராட்சசமோ. அப்போ விசாகதத்தருடைய நூல்கள் எவை? தேவி சந்திரகுப்தமோ முத்ரா ராட்சசமோ. ஹர்ஷரின் ஹர்ஷசரிதம், ஹர்ஷரை பற்றி எழுதிய ஹர்ஷசரிதம் யாருடையது? ஆன்சர் பாணர். அப்போ பாணர் எழுதிய நூல் இது ஹர்ஷசரிதம். யாரை பற்றி? வர்த்தமான மன்னரை பற்றி. அவர் பேர் என்னது? ஹர்ஷர். கேள்வி நம்பர் 11 ரொம்ப முக்கியம் இந்த 2 கேள்வியுமே. அடுத்து காளிதாசரின் நாடகங்கள் எவைக்கு சான்று? இலக்கிய சான்று. அப்போ காளிதாசரின் நாடகங்கள் யாரை உணர்த்தது? குப்த பேரரசை உணர்த்தது. கேள்வி நம்பர் 13, யாரின் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியான்? அப்போ இரண்டாம் சந்திரகுப்தர். அப்போ இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் தான் சீன பயணி பாகியான் இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சிருக்காரு. அதுதான் கேள்வி நம்பர் 13. அல்லது கேள்வி மாற்றி கூட கேட்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் வருகை புரிந்த சீன பயணி யார் அப்படின்னா பாகியான். 14, ஹர்ஷரின் நூல்கள் எவை? ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஹர்ஷரின் நூல்கள் எவை? ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. இந்த 3 நூல் யாரோடது? ஹர்ஷரோடது. சி யூ கி என்ற நூல் யாருடையது? யுவான் சுவாங்.
சி யூ கி என்னும் நூல் யாருடையது? யுவான் ஸ்வாங். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். இப்போது இருக்கக்கூடிய வங்கம் மற்றும் பீகாரை ஆண்டவர். இப்போ இருக்கக்கூடிய வங்கம் மற்றும் பீகாரை மையமாக கொண்டு ஆண்டவர் ஸ்ரீகுப்தர். இவர் தான் குப்த பேரரசை ஆரம்பித்து வைக்கிறாரு. எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் இந்த பேரரசு? சுமார் 200 வருடங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது? ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருக்கு பிறகு அரச பதவி ஏற்றவர் கடோத்கஜர். ஸ்ரீகுப்தருக்கு பிறகு அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா கடோத்கஜர். அதான் அந்த கேள்வி. ஸ்ரீகுப்தருக்கு பிறகு அரச பதவி ஏற்றவர் யார்? கடோத்கஜர். கல்வெட்டுகளில் யாரை மகாராஜா என்று குறிப்பிட்டுள்ளன? கல்வெட்டுகள் யாரை மகாராஜான்னு குறிப்பிடுதுன்னா ஸ்ரீகுப்தரும் அவருடைய மகனான கடோத்கஜனையும். ஸ்ரீகுப்தரும் அவரோட மகனான கடோத்கஜரும் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் மகாராஜா அப்படின்னு குறிப்பிடுது கல்வெட்டுகள். கேள்வி நம்பர் 20. முதலாம் சந்திரகுப்தரின் காலம் என்ன? பொது ஆண்டு 319 முதல் 335 வரை. முதலாம் சந்திரகுப்தரின் காலம் என்ன அப்படின்னா பொது ஆண்டு 319 முதல் 335 வரை. முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த எந்த அரச வம்சத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார்? லிச்சாவி. அப்போ லிச்சாவி என்ற அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார் முதலாம் சந்திரகுப்தர். இதன் மூலமாக வட இந்தியாவில் வலிமை பெற்ற ஒரு பேரரசாக மாறுறாரு. திருமண உறவின் மூலமாக முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த எந்த அரச வம்சத்தை சார்ந்த குமாரதேவியை மணந்தார் அப்படின்னா லிச்சாவி. அப்போ வட இந்திய படையெடுப்பு வலிமை பெற காரணம் இதுவும் ஒன்று. தங்க நாணயங்களில் யாரின் உருவங்கள் முதலாக இடம்பெற்றுள்ளன? முதலாம் சந்திரகுப்தரும் குமாரதேவியும் இவங்க 2 பேரோட உருவம் பொறித்த தங்க நாணயங்கள் வெளியிடப்படுது. அதுக்கு தான் என்னென்னு பேர்? வராகன் அப்படின்னு பேர். வார்த்தையை பாருங்கள், வராகன். யாரோட உருவங்கள் 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குன்னா முதலாம் சந்திரகுப்தரும் குமாரதேவியும். எந்த காயினில்? கோல்டு காயின், தங்க நாணயங்களில். கேள்வி நம்பர் 22 தான். தங்க நாணயங்களில் யாரின் உருவங்கள் இடம்பெற்று இருந்தன அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தரும் குமாரதேவியும். கேள்வி நம்பர் 23. டேஸ் பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும்? லிச்சாவி. டேஸ் பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும்? லிச்சாவி. லிச்சாவியின் ஆட்சி பகுதி எதற்கு இடைப்பட்டதாக காணப்படுதுன்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட நாடாக காணப்படுது. அப்போ லிச்சாவியோட பகுதி எது? கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கு இடைப்பட்ட பகுதி அந்த லிச்சாவி. அதோட ஒரு இளவரசி தான் யார்? குமாரதேவி. அவங்கள தான் யார் மணக்கிறாரு? முதலாம் சந்திரகுப்தர். இதன் மூலமாக திருமண உறவு ஏற்பட்டு வட இந்தியாவில் வலிமை பெற்ற பேரரசாக குப்த பேரரசு மாறுது. முதலாம் சந்திரகுப்தரின் மகன் யார்? சமுத்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர். அவருடைய ஆட்சி செய்த காலங்கள் 335 முதல் 380 வரை. புது ஆண்டுக்கு முன்னர் 335 முதல் 380 வரை. சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்? ஹரிசேனர். சமுத்திரகுப்தரின் ஹரிசேனர் தான் அவைக்கள புலவர். இவர் தான் என்ன செய்கிறார்னா 33 வரிகளில் கல்வெட்டாக செதுக்கிறாரு. யாரை பற்றி? சமுத்திரகுப்தரோட வெற்றியை பற்றி. எந்த இடத்துல? அலகாபாத் தூண் கல்வெட்டு. அப்போ அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரோட வேண்டுதலுக்காக இயற்றப்படுகிறதுனா ஹரிசேனர். யாருக்காக? சமுத்திரகுப்தரின் வெற்றிக்காக. எத்தனை லைனு? 33 லைனு. எந்த லாங்குவேஜஸில் அதை செதுக்குறாங்கன்னா தேவநாகிரி அந்த எழுத்தில் செதுக்குறாங்க. ரொம்ப முக்கியம். ஹரிசேனர் இயற்றிய தாஸ் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதான் பிரசத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசத்தினா நம்ம தமிழ் மொழியில் எப்படி சொல்லலாம்னா மெய்கீர்த்திம்பாங்க. என்னது மெய்கீர்த்தி அப்படின்னா புலவர்களால் சொல்லப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஏன் கல்லில் செதுக்குறாங்க அப்படின்னா மக்கள் அவங்கள பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறட்டுன்றதுக்காக. மெய்கீர்த்தின்னா அதான் அர்த்தம். கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை, அதை மக்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மன்னரை பற்றி அப்படின்றதுக்காக தான் இந்த பிரசத்தி உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்பட்டதான் அலகாபாத் தூண் கல்வெட்டு. யார் ஏற்றிருக்கா அப்படின்னா ஹரிசேனர். எத்தனை லைனு? 33 லைனு. யாரை பற்றி? அவரோட மன்னரான சமுத்திரகுப்தரின் வெற்றியை பற்றி. ஏன்னா பேரரசு முழுமையானவுடன் அவர் பேரரசு முழுமைக்கும் படையெடுத்து செல்கிறாங்க, வட இந்தியா தென்னிந்தியா முழுமைக்கும். அதான் அடுத்த கேள்வி. கேள்வி நம்பர் 28.
யாரின் ஆட்சி கால பகுதி மிக முக்கிய சான்றாக கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு விளங்குகிறது அப்படின்னா சமுத்திரகுப்தர். பிரசித்தி என்பது எம்மொழி சொல், சமஸ்கிருத சொல், ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். ரொம்ப முக்கியம். பிரசித்தி என்பது சான்ஸ்கிரிட் வார்த்தை, அதுக்கான தமிழ் மீனிங் என்னென்னா ஒருவரை புகழ்ந்து பாராட்டி பேசுவது. கேள்வி நம்பர் 30. குப்த அரச வம்சம் யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரால் இன்டகிரேட்டட் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். குப்த அரச வம்சம் சமுத்திரகுப்தரால் ஒருங்கிணைக்கப்பட்டது. காரணம் என்னென்னா இவர் மகத்தான போர் படைத்தளபதி. அது மட்டும் இல்லாமல் இவர் பேரரசராக பதவி ஏற்ற உடனே அனைத்து நாடுகளுக்கும் போர் தொடுத்து செல்கிறாங்க. அதன் மூலமாக பேரரசு விரிவடையுது, ஒருங்கிணைக்கப்படுது. கேள்வி நம்பர் 31 தான். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? சமுத்திரகுப்தர். அப்போ சமுத்திரகுப்தர் டெல்லி, இங்கிட்டு டெல்லி, குஜராத்து, மாலவம், அதே மாதிரி தென்னிந்தியா பல்லவ நாட்டு வரைக்கும் போர் தொடுத்து வராங்க. சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ நாட்டு அரசர் யாருன்னா விஷ்ணுகோபன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். கேள்வி நம்பர் 32. வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசர்களை கைப்பற்றினார்? 9 அரசுகள். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். தென்னிந்தியாவைச் சேர்ந்த எத்தனை அரசர்களை தனக்கு கட்டுப்பட வைத்து சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்டச் செய்தார்? 12 அரசுகளை. அப்போ சமுத்திரகுப்தர் 9 அரசர்களை நேரடியாக ஜெயிக்கிறாரு வட இந்தியாவில். தென்னிந்தியாவில் 12 அரசர்களை சிற்றரசாக மாற்றி அவங்கள கப்பம் கட்ட செய்கிறாரு. யாருக்கு? தனக்கு. இந்த 2 கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசுகளை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். யார்? சமுத்திரகுப்தர். கேள்வி நம்பர் 34. கிழக்கு வங்கம், அசாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களையும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரையும் யாரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர்? சமுத்திரகுப்தர். இதை பற்றி தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு அழகாக சொல்லும். அப்போ கிழக்கு வங்கம், நேபாளம், பஞ்சாபோட கிழக்கு பகுதி, ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினர் யாரின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கிறாங்க? சமுத்திரகுப்தரை. ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஆளுகைக்கு உட்பட்டு கப்பமும் கட்டுறாங்க. கேள்வி நம்பர் 35. சமுத்திரகுப்தர் ஒரு டேஸ் பக்தர் ஆவார்னா விஷ்ணு பக்தர். அப்போ சமுத்திரகுப்தர் யார்? ஒரு விஷ்ணு பக்தர். அடுத்து ரொம்ப முக்கியமானது, போர்களில் வெற்றி பெற்றது நினைவாக நடத்தப்படும் வேத கால சடங்கான குதிரைகளை பலியிடும் முறையை, வேள்வியை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர் தான். ஒரு போரில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா குதிரைகளை பலியிடுவாங்க. அந்த வேத கால முறையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 37. தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவத்தை வெளியிட்ட குப்த மன்னர் யார்? சமுத்திரகுப்தர் தான். தான் வீணை வாசிப்பது போன்ற எந்த மன்னர் தங்க நாணயங்களில் பொறிச்சு வெளியிட்டாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவத்தை வெளியிட்ட குப்த அரசர் சமுத்திரகுப்தர். கேள்வி நம்பர் 38. கவிராஜா என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். ஏன்னா கவிதை இயற்றுதலில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், இசையிலையும் மிகுந்த ஈடுபாடு உடையவர். இதை குறிப்பிடுவது எதுனா அலகாபாத் தூண் கல்வெட்டு. இந்திய நெப்போலியன்னு அதை அவரை குறிப்பிடுது, கவிராஜானும் குறிப்பிடுது. அப்போ இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் யார்? சமுத்திரகுப்தர் தான். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றியை பெறாரு. இலங்கையைச் சேர்ந்த மேகவர்மன் என்னும் பௌத்த அரசர் யாரின் சமகாலத்தவர்? சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். அப்போ சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் அண்டை நாட்டைச் சேர்ந்த இலங்கையைச் சேர்ந்த மேகவர்மன். இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசர் சமகாலத்தவர் ஆவார்னா சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் ஆவர். சமுத்திரகுப்தரின் மகன் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். காரம் 380 முதல் 415 வரை. பொது ஆண்டு 380 முதல் 415 வரை. அப்போ உங்களுக்கு ஆர்டர் தெரிஞ்சிருக்கும். அவரோட ஆர்டரை சொல்லிடுவோமா? ஸ்ரீகுப்தர், ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் 1ஆம் சந்திரகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் கடோர்கஜர், மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வருது ஸ்ரீகுப்தர், ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடோர்கஜர், கடோர்கஜருக்கு அப்புறம் 1ஆம் சந்திரகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் 1ஆம் சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் குமாரகுப்தர், குமாரகுப்தருக்கு அப்புறம் ஸ்கந்தகுப்தர். இதான் ஆர்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பியோட சொல்கிறேன்.
குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரின் மகன் யார்? கடோத்கஜர். கடோத்கஜருக்கு அப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரின் மகன் யார்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றது இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றது முதலாம் குமாரகுப்தர். இந்த முதலாம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோமா? இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் யாவை? இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் யாவை? விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராயர், தேவகுப்தர், தேவஸ்ரீ ஆகிய பல்வேறு வகையான பட்டப்பெயர்களுக்கு சொந்தக்காரர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஏற்கனவே பாட ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கேன், இவரோட காலத்தில் தான் பௌத்த துறவியான சீனாவை சேர்ந்த பாகியான் இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. அப்போ இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர்கள் இன்னொருட சொல்லலாமா? விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. எந்த குப்த அரசர் மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றி தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை மேற்கொண்டார்? நட்புறவுனால யார் வரணும்? இரண்டாம் சந்திரகுப்தர். அட்டாக்கு சண்டை போட்டார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். விஷ்ணுகோபனை தோக்கடிச்சார்ல, இங்கே என்ன செய்கிறாங்க? நல் உறவை மேம்படுத்துகிறாங்க. எந்த அரசர்? இரண்டாம் சந்திரகுப்தர். எந்த குப்த அரசர் மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிட்டு தென்னிந்தியாவில் சண்டை போடாமல் நட்புறவை மேற்கொள்கிறாங்க? இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் அமைச்சரவை எவ்வாறு அழைக்கப்பட்டது? நவரத்தினங்கள். இரண்டாம் சந்திரகுப்தரின் அமைச்சரவை எவ்வாறு அழைக்கப்பட்டனா நவரத்தினங்கள். அந்த நவரத்தினங்களை வரிசைப்படுத்துகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நவரத்தினங்களை வரிசைப்படுத்துக. காளிதாசர் சமஸ்கிருத புலவர். காளிதாசர் சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர். அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். தன்வந்திரி மருத்துவர். காகபானகர் ஜோசியர் ஜோதிடர். கானபானகர் ஜோதிடர். ஷன்ஹு கட்டிடக்கலை நிபுணர். ஷன்ஹு கட்டிடக்கலை நிபுணர். வராகி மிரகரர் வானியல் அறிஞர். வராகி மிரர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத புலவர். வராச்சி இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத புலவர். விட்டல பட்டர் மாய வித்தைக்காரர் மெஜிஷியன். விட்டல் பட்டர் வித்தைக்காரர் அல்லது மெஜிஷியன். இதுதான் நவரத்னங்கள். 9 அமைச்சரவை யாரோட அவையில் இருந்தாங்க? இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில் இருந்தவங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா அவரோட பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கேள்வி. இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் யார்னா முதலாம் குமாரகுப்தர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தியவர். இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் யார்? முதலாம் குமாரகுப்தர். குப்த பேரரசோட முதல் பார்ட்டி வீடியோ இது. அடுத்த வீடியோ அடுத்து வரும்.